1933ஆம் ஆண்டு பெரியாரின் முதல் மனைவி நாகம்மை இறந்த பின்னர் 1949ஆம் ஆண்டு தன்னை விட 49 வயது குறைந்த மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இந்த செயல் திராவிடர் கழகத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. திராவிட கழகத்தில் பிளவை ஏற்படுத்தியது. அண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீதான பெரியாரின் நம்பிக்கையும் குறைந்தது. இதனால் அண்ணா தலைமையில் முன்னணி தலைவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினர். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா, ஈவேகி சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், NV நடராசனார், KA மதியழகன் உள்ளிட்டோர் அதன் 50 தலைவர்களாக இருந்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது திமுகவின் தொடக்க விழாவுக்கு லட்சோபலட்சம் தொண்டர்கள் கூடினர். அப்போது பேசிய அறிஞர் அண்ணா அவர்கள், எங்கள் கட்சிக்கு தலைவர் பெரியார்தான், எனவே அவரது இடம் காலியாக வைக்கப்பட்டிருக்கும் என்று அறிவித்தார். எனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்காமல் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வடசென்னை பகுதியில் உள்ள அறிவகம் தலைமை அலுவலகமாக செயல்பட்டது. பெரியார் தலைமையில் உள்ள திராவிடர் கழகம் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காத சமூக இயக்கமாகவே செயல்பட்டது. அதைப்போலவே அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகமும் 1952 தேர்தலில் போட்டியிடவில்லை. அதன் பின்னர் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க முடிவெடுத்தது. 1957 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் நடந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டது. திமுக கேட்ட உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. எனவே சேவல் சின்னத்திலும் உதயசூரியன் உள்ளிட்ட சின்னங்களிலும் காங்கிரஸை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டது. திமுக மொத்தம் 124 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 தொகுதிகளை கைப்பற்றியது. முதன்முறையாக சட்டமன்றத்தில் கால் பதித்தது திமுக. சுமார் 14% வாக்குகளையும் பெற்றிருந்தது. அதன் பின்னர் நடைபெற்ற 1962 தேர்தலில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று உதயசூரியன் சின்னத்தை நிரந்தரமாக பெற்றது. இந்த தேர்தலில் 143 இடங்களில் போட்டியிட்டு 50 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். திமுகவின் வாக்கு சதவிகிதம் 27.10 என உயர்ந்தது. முதல் தேர்தலில் 15 உறுப்பினர்கள், இரண்டாவது தேர்தலில் 50 உறுப்பினர்கள் என்று வெற்றியை அதிகரித்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். இந்த தேர்தலில் 174 தொகுதிகளில் 137 இடங்களை கைப்பற்றியது திமுக. புதிய வாக்காளர்கள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க ஆரம்பித்தது இந்த தேர்தலில்தான். மொத்த வாக்காளர்களில் 11.37% பேர் புதிய வாக்காளர்கள். பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நுழைந்து அதே சட்டமன்றத்தில் தமிழ் நிலத்தை திமுக என்றும் காக்கும் என்று முழக்கமிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுகவின் முதல் அமைச்சரவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவும் பொது நிர்வாகம், நிதி, திட்டம், மதுவிலக்கு, அகதிகள் நலத்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார். நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராகவும் தொழில், மின்சாரம், சுரங்கங்கள், கனிமம், ஆட்சிமொழி, கைத்தறி, அறநிலையத்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார். KA மதியழகன் அவர்கள் உணவு, வருவாய், வணிக வரித்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணிகள், சாலைகள், போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார். கோவிந்தசாமி அவர்கள் விவசாயம், கால்நடை, மீன்வளம் மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார். SJ சாதிக் பாட்சா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், சத்தியவாணி முத்து அவர்கள் தகவல் செய்தித்துறை அமைச்சராகவும், M முத்துச்சாமி அவர்கள்
உள்ளாட்சி, காதி, கிராமப்புற தொழில்துறை அமைச்சராகவும், எஸ் மாதவன் அவர்கள் சட்டம், கூட்டுறவு, வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும், NV நடராஜன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிலேயே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்த மாநில கட்சி என்ற பெருமையும் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கே சேரும். 1967 முதல் இன்று வரை தமிழக அரசியலில் அறிஞர் அண்ணா தொடங்கி வைத்த அவர் வழிவந்த திராவிட இயக்கங்களே ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகின்றன.